Hey everyone, welcome back to Embed Nova. In today's Arduino series episode 3, we are going to learn how to interface a buzzer with Arduino Uno and write our first buzzer program. பீசோ எலக்ட்ரிக் பஸர் அப்படின்னா என்னதுன்னா இது ஒரு அவுட்புட் டிவைஸு. இது வந்து ப்ரொடியூஸ் சவுண்ட் ஆர் அலார்ட்ஸ் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா அலாரம் சிஸ்டம், டோர் பெல்ஸ் இதுக்கு மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுவோம் பஸர்ஸை. இப்போது நம்ம இது ஒர்க்கிங் மாடலை ஃபுல்லாக பார்ப்போம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒர்க் வீக்குள்ளே வந்துருங்க. வந்துட்டு அடினோ ஈனோ மெகா நானோன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்துருங்க. உள்ளே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. அடினோ ஈனோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்துருங்க. உள்ளே வந்துட்டு நம்ம இந்த பஸர் இன்டர்ஃபேஸுக்கு அடினோ ஈனோவோட மெயின் காம்பனண்ட் ரெக்யர்மெண்ட் அடினோ ஈனோ, ஆக்டிவ் பஸரு, ஜம்பர் ஒயர்ஸு, யூஎஸ்பி கேபிள்ஸ். ஓகேங்களா? மொத்தம் 4 இது தேவைப்படுது. ஃபஸ்ட்டு அந்த ப்ளஸ் குறியில் போயிட்டு பஸர்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். பஸர் வரும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அடினோ ஈனோட கிரவுண்ட் எடுத்துகிட்டு போய் நான் பஸரோட கிரவுண்டில் கொடுக்குறேன். அதாவது அது அந்த பஸர்லேயே 2 இருக்கும். பிளாக்கு, ரெட்டுன்னு சொல்லியிருக்கோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பிளாக்னா கிரவுண்டு, பாசிட்டிவ் ரெட்டுனா பாசிட்டிவ். ஓகேங்களா? அப்போ வந்து ப்ளஸ் எடுத்துட்டு அந்த ரெட் கலர் இருக்கிற இது எடுத்து வந்து நான் அடினோ ஈனோவில் செவன்த் பின்னில் கொடுக்குறேன். சரிங்களா? செவன்த் பின்னில் கொடுத்துட்டேன். அதோட கலரு நான் ரெட் கலரில் மாற்றிக்கிட்டேன். இப்போ பிளாக்கு பஸரோட பிளாக் எடுத்துகிட்டு போய் அடினோ ஈனோட கிரவுண்ட்லேயும், பஸரோட ரெட் கலர் ஒயர் எடுத்துகிட்டு போய் அடினோ ஈனோட செவன்த் பின்னில் கொடுக்குறேன். இப்போ இதுக்கு நம்ம கோட் எழுதலாம் வாங்க. ஈஸியாக தான் இருக்கும். சரியா? ஃபஸ்ட்டு வாய்டு செட்டப்புக்குள்ளே போயிட்டு பின் மோடை வந்து செலக்ட் பண்ணுங்கள். பின் மோடை செலக்ட் பண்ணிங்கன்னா பின் மோடில் என்னது நம்மளுக்கு வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், பஸர்ன்றது நமக்கு ஒரு அவுட்புட் டிவைசஸ். அதனால பின் மோடு வந்து அவுட்புட் தான் கொடுக்கணும். இப்போ நான் ஏன் 7ன்னு எடுத்திருக்கேன்னு சொல்கிறேன்னா, இந்த அடினோ யூனோவில் வந்து நம்ம செவன்த் பின்னில் தானே வந்து அந்த ரெட் கலர் ஒயர் வந்து கொடுத்துருக்கோம். அதனால் இது வந்து செவன்த் பின்னு சொல்லி எடுத்து அவுட்புட் கொடுத்துட்டோம். அடுத்தது வந்து வாய்டு லூப்புக்கு வந்துடலாம். வாய்டு லூப்புக்கு வந்துட்டு டிஜிட்டல் ரைட்டில் வந்து செவன்த் பின்னு, ஏன்னா டிஜிட்டல் பின்னில் கொடுத்துருக்கோம், அதனால் டிஜிட்டல் ரைட்டு தான் எடுக்கணும். ஸோ அதனால் டிஜிட்டல் ரைட்டு கொடுத்து 7 கொடுத்து ஹைனா பஸர் சவுண்டு கேட்கணும், லோனா பஸர் சவுண்டு கேட்கக்கூடாது. எவ்வளோ நேரத்துக்கு வந்து இவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியும்னா 1000 செகண்ட்ஸ், மில்லி செகண்ட்ஸ். ஓகேவா? அப்போ வந்து 1 செகண்ட்ஸ். ஓகேவா? இப்போ வந்து ஃபுல்லாக கோடு எழுதியாச்சு. டிஜிட்டல் ரைட் 7னா ஹைனா சவுண்டு கேட்கும், லோன்னா சவுண்டு கேட்காது. ஓகேங்களா? இதுதான் டிலேன்னு எது கொடுக்குறேன்னா, இவ்வளோ டிஸ்டன்ஸில் எனக்கு வந்து அந்த சவுண்டு வந்து கேட்கணும், கேட்காம போகணும். ஓகேங்களா? கரெக்டாக கனெக்ஷன் செக் பண்ணிக்கோங்க. அடினோ யூனோவில் செவன்த் பின்ன D7 எடுத்துகிட்டு போய் பஸரோட பாசிட்டிவ், அதாவது ரெட் கலர் இருக்கிற இடத்துல நம்ம காட்டுறோம். சரிங்களா? அதே கிரவுண்ட் எடுத்துகிட்டு போய் நெகட்டிவ் இதில் கொடுத்துட்றோம். இதுதான் சிம்பிள். இது டிஜிட்டல் பின்னு, அதனால் டிஜிட்டல் ரைட்டு. சரிங்களா? முடிஞ்சுதா? இப்போ வந்து இதை நம்ம கம்பைல் பண்ணுவோம். அதாவது சிமுலேஷன் பண்ணுவோம். என்ன ஆகுதுன்னு நீங்களே செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? சிமுலேஷன் பண்ண உடனே பாருங்களேன், நமக்கு அந்த இதில் வந்து சவுண்டு கேட்காது உங்களுக்கு. ஏன்னா வேர்க்வின்றது ஒரு ஆப் வெப்சைட் தானே, அதில் வந்து இந்த மாதிரி சவுண்ட்ஸ் கேட்காது. நம்ம ரியல் டைமில் இதை பார்த்தோம்னா அதில் வந்து நமக்கு சவுண்ட்ஸ் கேட்கும், பஸரோட சவுண்டு கேட்கும். ஓகேங்களா? இப்போதைக்கு நமக்கு பஸரோட சவுண்டு கேட்காது. ஆனால் அந்த மியூசிக் சிம்பிள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அப்போ அந்த மியூசிக் சிம்பிள்லாம் வந்துச்சுன்னா பஸர் வந்து ஆனில் இருக்குன்னு அர்த்தம். அந்த மியூசிக் சிம்பிள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து வரலன்னா பஸர் வந்து ஆஃப் ஆகுது. இப்போ எனக்கு 1 செகண்ட் 1 செகண்ட் அந்த மியூசிக் வந்து ஆஃப் ஆகி ஆன் ஆகுது, ஆஃப் ஆகி ஆன் ஆகுது. ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட். இப்படி தான் பஸர் வந்து ஒர்க் ஆகும். இதுதான் பஸரையும் வந்து கனெக்ட் பண்ணணும். தேங்க்யூ.